ரிஷபராசி. கல்வி, தொழில், திருமண வாழ்வில் திருப்பம் தரும் 2026. 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு சராசரிக்கும் மேம்பட்ட பலன்களை தரும் ஆண்டாக அமையும். ஆண்டின் முக்கிய பகுதி, குறிப்பாக அக்டோபர் 31 வரை குரு பகவானின் அனுகூலமான பயிற்சி மற்றும் பார்வையால் ஆதரிக்கப்படுகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருந்தாலும் அவரின் சாதகமான பயிற்சிகள் பெரிய சிக்கல்களின்றி வாழ்க்கையை நகர்த்த உதவும். ஆரோக்கியம். ஆண்டின் முதல் பாதியில் குருவின் ஆதரவு காரணமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எனினும் சனியின் 3வது பார்வை முதல் வீட்டின் மீது விழுவதால் சிறிய உடல் உபாதைகளான சோம்பல், சோர்வு மற்றும் தசைவலி ஆகியவை அவ்வப்போது வந்து போகலாம். 8ஆம் வீட்டின் அதிபதி உச்சத்தில் இருப்பதால் யோகா, தியானம் மற்றும் சீரான உடற்பயிற்சி ஆகியவற்றை கடைபிடிப்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அக்டோபர் 31க்கு பிறகு குரு நடுநிலையாக இருப்பதால் ஏற்கனவே இதயம் அல்லது மார்பு தொடர்பான நோய்கள் உள்ளவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். எந்த ஒரு சிறிய உடல்நல பிரச்சனையையும் அலட்சியப்படுத்தாமல் இருப்பது முக்கியம். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இந்த வருடம் மிகவும் சாதகமாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை 2ஆம் வீட்டில் இருக்கும் குரு படிப்பில் மிகுந்த கவனத்தையும் தெளிவையும் அளிப்பார். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குருவின் உச்சநிலை மற்றும் 9ஆம் வீட்டின் மீதான பார்வை உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை உறுதி செய்யும். சட்டம், சுற்றுலா போன்ற பயணத்துடன் தொடர்புடைய படிப்புகளுக்கும் இந்த நேரம் அனுகூலமானது. மற்ற கிரகங்களின் சவால்களை சமாளிக்க தர்க்க ரீதியான கவனம் மற்றும் விடாமுயற்சி இருந்தால் சிறந்த பலன்களை எளிதில் பெற முடியும். தொழில், வியாபாரம் மற்றும் நிதிநிலை. வியாபாரம் கலவையான பலன்களை தரும் ஆண்டாக இருந்தாலும் உங்கள் கடின உழைப்பு நல்ல லாபமாக மாறும். ஆண்டின் தொடக்கம் முதல் ஜூன் 2 வரை குருவின் பார்வை கர்மஸ்தானத்தின் மீது விழுவதால் உங்கள் முயற்சிகளுக்கு துரித பலன் கிடைக்கும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு லாப வீட்டை பார்ப்பதால் தொழில் ரீதியாக அதிக வருமானம் ஈட்ட முடியும். எனினும் டிசம்பர் 5 வரை ராகுவின் தாக்கம் 10ஆம் வீட்டில் இருப்பதால் அவசரமாகவோ அல்லது அனுபவமற்ற வழிகாட்டுதலின் கீழோ புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெற்று செயல்படுவது இழப்புகளை தடுக்கும். வேலை துறையில் உள்ளவர்களுக்கு 2026 மிகவும் சாதகமான ஆண்டாகும். லாப அதிபதி குருவின் சாதகமான நிலை பணியிடத்தில் ஏற்படும் சிக்கல்களை தடுக்கும். எனினும் ராகுவின் செல்வாக்கின் காரணமாக மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். நிதி நிலைமை மிகவும் பலமாக இருக்கும். ஆண்டின் முதல் பாதியில் குருவால் திரட்டப்படும் செல்வம் வலுவான சேமிப்புக்கு வழிவகுக்கும். குருவின் உச்சநிலை மற்றும் லாப வீட்டின் மீதான பார்வை ஆகியவை வருமானத்தை அதிகரிக்கும். சனி பகவானின் ஆசையும் நிதி நிலைமைக்கு ஆதரவாக இருப்பதால் சிறிய முயற்சியில் கூட நன்றாக சேமிக்க முடியும். காதல், திருமணம் மற்றும் குடும்ப காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை 5ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை உறவில் வரம்புகளையும் நேர்மையையும் வலியுறுத்துகிறது. உண்மையான காதலில் உள்ளவர்களுக்கு சனி சாதகமான பலன்களையே தருவார். ஆனால் ஏமாற்றுபவர்களுக்கு சிக்கல் நேரிடலாம். திருமணத்திற்கு தகுதியானவர்களுக்கு ஆண்டின் முதல் பகுதி ஜூன் 2 வரை மற்றும் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலம் மிகவும் சிறப்பாகும். இந்த நேரத்தில் குரு 7ஆம் வீட்டை பார்ப்பதால் திருமண வாய்ப்புகள் கைகூடும். குடும்பத்தில் புதிய உறவு அல்லது உறுப்பினர் சேர வாய்ப்புள்ளது. குடும்ப வாழ்க்கை பொதுவாக சிறப்பாக இருக்கும். முதல் பாதியில் குருவின் அனுகூலத்தால் குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும். அக்டோபர் 31க்கு பிறகு சிறிய விஷயங்களில் மன அழுத்தமும் பதற்றமும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சொத்து, நிலம், வாகனம். சொத்து தொடர்பான விஷயங்களில் இந்த ஆண்டு சராசரிக்கும் சற்று குறைவாகவே பலன் இருக்கும். நிதி நிலைமை வலுவாக இருந்தாலும் டிசம்பர் 5 வரை ராகு கேதுவின் தாக்கம் 4ஆம் வீட்டில் இருப்பதால் வாகன பழுது, நில தகராறுகள் அல்லது வீடு கட்டுவதில் தாமதம் போன்ற சிக்கல்கள் வரலாம். எனினும் தேவையான அளவு முயற்சி செய்தால் நிலம் மற்றும் வாகன சுகங்களை அனுபவிக்க முடியும். பரிகாரங்கள். உடலின் மேல் பகுதியில் வெள்ளி ஆபரணத்தை அணிவது நன்மையை சேர்க்கும். வியாழக்கிழமைகளில் கோவிலில் மஞ்சள் பழங்களை தானம் செய்யுங்கள். முடிந்தால் பார்வையற்றவர்களுக்கு உணவளித்து அவர்களின் ஆசிகளை பெறுங்கள். ஆரோக்கியம் 65%, கல்வி 85%, தொழில் மற்றும் வியாபாரம் 75%, நிதிநிலை 80%, காதல் மற்றும் திருமணம் 75%, குடும்பம் மற்றும் சொத்து 60%. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் வெள்ளி. அதிர்ஷ்ட எண் 6,
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் துர்கா தேவி.